கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. பாருங்க, தாவீது சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. அப்போ தாவீதுக்கு நெருக்கங்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையே ரொம்ப நெருக்கமா இருக்கு. எப்படி லைஃபை மெயின்டைன் பண்றதுனே தெரியல. பல போராட்டங்கள், பல சோதனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இங்க தாவீதுக்கும் அப்படிப்பட்ட பல நெருக்கங்கள் இருக்கு. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்ன சொல்றாரு அடுத்து, என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன். அப்போ அபயம் அப்படின்னா அடைக்கலம். ஆண்டவரே எனக்கு அடைக்கலம், எனக்கு அடைக்கலமா இருங்க, அப்படி எனக்கு தஞ்சமா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. எனக்கு அடைக்கலமா இருக்கப்பா, நான் ரொம்ப நெருக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அடைக்கலத்துல அந்த நெருக்கப்படுகிற நாட்களில் நமக்கு ஆண்டவர் அவருதான் நமக்கு அடைக்கலமா இருக்கிற தேவனா இருக்கிறார். அதான் சொல்றாரு, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். பாருங்க, இவர் ஆலயத்திலிருந்து. அப்ப தாவீது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவரு வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியோடு சென்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா? இன்னைக்கு நீங்களும் கூட ஆலயத்துக்கு செல்லும் போது எப்படி செல்றீங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்ப சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். நீங்க வாரந்தோறும் ஆலயத்துக்கு செல்கிறவர்களா இருக்கிறீங்களா? உங்களை நீங்க சோதிச்சு பார்க்கணும். தாவீது சொல்லுகிறார், ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்ப நான் அவருடைய சமூகத்திலிருந்து நான் ஜெபிக்கும் பொழுது என் ஜெபத்தை அவர் கேட்டார். அவருடைய செவிகளில் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய ஜெபம், என்னுடைய வேண்டுதல் அவருடைய செவிகளில் ஏறிற்று அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்க எப்பேற்பட்ட நெருக்கத்துல இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி தாவீதை போல நீங்க கூப்பிடுங்க. அவரை நோக்கி நீங்க அபயம் இடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமா இருந்து, தஞ்சமா இருந்து, உங்கள் நெருக்கத்திலே உங்களுக்கு கூட உதவி செய்து உங்களை பெருக பண்ண அவர் சர்வ உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நெருக்கம் வந்துருச்சுன்னா அது ஒரு பெருக்கத்துக்கான வழின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாகவே உங்களை பெருக பண்ணுவதற்காக சில நெருக்கங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனா இந்த நெருக்கத்துல நீங்க தேவனை முறுமுறுக்காதபடிக்கு நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, அபயம் இடும் பொழுது, அபயம் வேற அபாயம் வேற. அபாயம்னா அது தெரியும் உங்களுக்கு, அபாயம் அது அழிவு அப்படின்னு சொல்லி, அது கிடையாது. இந்த இடத்துல அபயம்னா அடைக்கலம், தஞ்சம் அப்படின்னு சொல்லி வருகிறது. அதாவது தேவனை நோக்கி நீங்க ஆண்டவரே, நீ இந்த நெருக்கத்திலே நீரே என் அடைக்கலம், நீரே என் தஞ்சம் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது தாவீதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தது போல தாவீதுக்கு ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் ஜெபம் அவருடைய செவிகளில் ஏறிற்று அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் நிச்சயமா உங்களுடைய ஜெபத்தையும் நீங்க இருக்கிற இந்த நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. கட்டாய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வ தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல விலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இயேசப்பா, உம்முடைய ஜனங்கள் எப்பேற்பட்ட எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் கர்த்தரவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரே அப்பா, நல்ல விசாலமான இடத்திலே நீர் வைத்து அழகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து விசாலமான இடத்திலே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். God bless you.